ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் ஃபாரின் கேஸ்லாம் போடல, ஃபாரின் கேஸில் தான் நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்குன்னு. பட் இன்றைக்கி நம்ம ஒரு இந்தியன் கேஸ் பார்க்க போகிறோம். பெங்களூரில் நடந்தது. உண்மையிலேயே ஃபாரின் கேஸை விட வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பார்த்த அனுபவத்தை கொடுக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரெண்டாவது விஷயம், நம்ம சேனல் 500,000 அதாவது 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். திரும்பி பார்த்தா எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஒரு கேஷுவலாக ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலாக ரொம்ப வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துட்டையும் புலம்பிகிட்டே இருப்பேன். பட் இன்றைக்கி உட்காந்து திரும்பி பார்த்தா இவ்வளோ தூரம் சக்ஸஸ் வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு தான் காரணம். நீங்கள் தான் என்னை ஒரு நல்லா டியூன் பண்ணீங்க. இப்படி சொல்லுங்கள், இப்படி மாற்றி சொல்லுங்கன்னு நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக் எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம சேனல் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லும்போது புரிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி. நெக்ஸ்ட் டார்கெட் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த கேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பெங்களூரில் இருக்கிற கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு ஒரு ஃபேமஸான ஏர்போர்ட் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஊருக்கு கொஞ்சம் அவுட் சைட் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கடையரப்பன் கல்லிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அதாவது இந்த ஏர்போர்ட்டோட பேக் சைட் காம்பவுண்டுக்கு பின்னாடி போனால் அந்த கிராமம் இருக்கும். ஜென்ரலாக இந்த கிராமம் இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஐசோலேட்டடான ஏரியாவாக இருக்கும். அந்த ஊர் பொதுமக்கள் வந்து அந்த பாதையை பயன்படுத்துவாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, கேப் டிரைவர் இருக்காங்களா, மெயின் ரோட்டில் போனால் இந்த டோல்லாம் பணம் கட்ட வேண்டியது இருக்குன்னு குறுக்கு வழியை பயன்படுத்துவாங்க. அப்போ வந்து இந்த கிராமத்து வழியாக வந்து ஏர்போர்ட்டோட பின்னாடி கூடி வருவாங்க. ஸோ அதுக்காக பல முறை இந்த மாதிரி கேப் டிரைவர் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த கடையரப்பன் கல்லி கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டோட காம்பவுண்டில் ஜூலை மாதம் 31 2019 அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் வந்து கேஷுவலாக காலையில் 6 மணிக்கு நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ அங்கே அந்த ஏர்போர்ட் காம்பவுண்டை ஒட்டி ஒரு பெண் வந்து மயக்கமாக படுத்து கிடக்கிறத பார்க்குறாரு. இவர் பதட்டமாக போகிறாரு. என்னடா இது ஒரு ஐசோலேட்டடான ஏரியா, ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்குது, இந்த பக்கம் மக்கள் நடமாட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சந்தேகப்பட்ட அந்த நபர் பக்கத்தில் போய் பார்க்குறாருல, அந்த பெண் சடலமாக கிடக்காங்க. அந்த பெண்ணோட தலையில் ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு தாக்குனதில் ரத்தம் வந்திருக்கு. அந்த பெண்ணோட உடம்புல சிறு அசைவு கூட இல்லை. உடனே பதட்டமான இந்த நபர் இதை பற்றி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்குறாரு. அப்போ இந்த ஏரியாவை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் ராமமூர்த்திங்கிற நபர், அவர் அப்போ தான் நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வீட்டில் போய் படுக்கலான்னு வரும்போது, சார் இந்த மாதிரி ஒரு பாடி கண்டுபிடிச்சிருக்கோம் வாங்கங்கிறாங்க. உடனே வர்றாரு. அவங்க டீம் ஃபுல்லாக இங்கே வந்து பார்க்கும்போது, முதல்ல இந்த ஏரியாவில் ஒரு பெண் எப்படி வந்தாங்க, எப்படி கொலை செய்யப்பட்டாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அதுவும் அந்த பெண்ணோட சடலத்தை பார்க்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் என்ன கண்டுபிடிக்கிறார்னா, அந்த பெண்ணை வந்து தலையில ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு தாக்கியிருக்காங்க. பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமா. ரெண்டாவது, அந்த பெண்ணோட உடம்புல சில இடத்துல கத்தி குத்து இருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி பக்கத்தில் இருக்கிற இந்த பில்டிங் கட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு ஹாலோ பிளாக்கை எடுத்து அந்த பெண்ணோட தலையிலேயே போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த பெண் உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிறதுனால பல முறை பல வழியில் இந்த பெண்ணை வந்து கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ராமமூர்த்திங்கிற இன்ஸ்பெக்டர் அந்த பெண்ணோட சடலத்தையே பார்க்குறாரு. அப்புறம் அந்த கிரைம் சீனை பார்க்கும்போது சிறிது தூரத்தில் ஒரு கார் வந்து நின்றுட்டு போனக்குரிய தடயம் கிடைக்குது. காரோட டயர் மார்க். இப்போ அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, இம்ப்ரெஷன் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபாரன்சிக் டீமுக்கு இதை பற்றி தகவல் கொடுக்குறாங்க. ஃபாரன்சிக் டீமும் இந்த கிரைம் சீனில் வந்து பார்க்குறாங்க. பட் எந்த கேஸ்லேயும் சரி, ஒரு பெண் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கொலைகாரனை நம்மளால் நெருங்க முடியும். இப்போ இந்த இன்ஸ்பெக்டருக்கு புரியல, இந்த பெண் உள்ளூரை சேர்ந்தவங்களா வெளியூரை சேர்ந்தவங்களா, இல்லை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால ஒருவேளை இங்கே ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை பிடிக்க வந்தவங்களை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற பலவிதமான திங்கிங் வந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு வருது. பட் இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிரைம் சீனை சுற்றி எந்த விதமான தடயமும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நேற்று நம்ம இந்த பிங்க் துப்பட்டா கேஸ் பார்த்தோம்ல, அதில் இதே மாதிரி தான் அந்த பெண்ணோட உடல் இருக்கும். அந்த பெண்ணுக்கு சொந்தமான எந்த பிலாங்கிங்ஸ் இருக்காது. ஒரு ஹேண்ட்பேக் இருக்காது, செல்போன் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதை எதுக்கு பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்ணை பற்றியான ஐடென்டிட்டியை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஏன்னா இவங்க யாரு, கொலை செய்யப்பட்ட பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா அந்த கேப்பில் கொலைகாரன் வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கொலைகாரன் தான் இந்த பெண்ணுக்கு சொந்தமான எல்லா பிலாங்கிங்ஸையும் திருடிட்டு போயிருக்கான்னு தெரியுது. இப்போ இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த பெண்ணோட உடம்புல இருக்கிற சில விஷயங்களை வச்சுதான். பட் இந்த பெண்ணை சற்று உற்று நோக்கி பார்க்கும்போது ராமமூர்த்திங்கிற அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன தோணுதுன்னா,
இந்த பெண் கண்டிப்பா பெங்களூரை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பெண்ணோட உடல் அமைப்பு, அவங்களோட வெளிப்புற தோற்றத்தை வச்சு பார்க்கும்போது இவங்க மேபி நார்த் இந்தியா இல்லை ஈஸ்டர்ன் சைடு இந்தியாவோட வடக்கு பக்கத்தில் சேர்ந்தவங்களா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி, ஸோ இப்போ அடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெண்ணோட உடம்புல அவங்க அணிஞ்சிருக்க ட்ரெஸ், நகை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் நோட் பண்ணுற விஷயம் என்னன்னா, அந்த பெண்மணி கையில் ஒரு வாட்ச் போட்டிருக்காங்க, டைட்டன், நல்ல ஒரு காஸ்ட்லியான வாட்ச் போட்டிருக்காங்க. இதை வந்து ஒரு தடயமாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணு வந்து விலை உயர்ந்த ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க. இப்போ அந்த ஜீன்ஸில் இருக்க பார் கோடை வச்சு இந்த ஜீன்ஸ் அவங்க எங்கே வாங்கினாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போல இங்கே என்னதான் சிசிடிவி இல்லாட்டா கூட, ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இல்லாட்டா கூட, இந்த கிரைம் சீனுக்கு வர்றதுக்கு எந்த பக்கம் இருந்து வரலாம், அங்கே இருக்க சிசிடிவியை பார்க்கலான்னு ஒரு செட் ஆஃப் டீம் வந்து சிசிடிவியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் காலில் போட்டிருந்த செருப்பை பார்க்கும்போது அதுவும் கொஞ்சம் விலையுயர்ந்த வித்தியாசமான ஒரு செருப்பாக இருக்கு. ஸோ அதையும் ஒரு தடயமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பெண் உடம்புல போட்டிருக்க பலவிதமான விலை உயர்ந்த பொருட்களை வச்சு போலீஸ் என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, இவங்க கண்டிப்பாக ஒரு மிடில் கிளாஸ் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் வசதியான ஒரு பெண்ணாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து ஒரு 10-20க்கும் மேற்பட்ட போலீஸ் ஆஃபீஸர், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. ஒரு நபர் இவங்களோட ஜீன்ஸோட பார்கோடை வச்சு இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது. இன்னொரு டீம் வந்து இவங்களோட வாட்சை வச்சு, அந்த டைட்டன் வாட்சை வச்சு இவங்க யாருங்கிறத கண்டுபிடிக்குது. இன்னொருத்தவங்க அவங்க ஒரு செப்பல் போட்டிருப்பாங்கல்ல, அது எங்கே விற்றாங்க, எந்த கடையில் வாங்கினாங்க, ஆன்லைனில் வாங்கினாங்களா, அதை வச்சு அவங்களோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது. இன்னொரு டீம் வந்து சிசிடிவி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டீம் இவங்களோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க வயதை ஒத்த ஒரு பெண்மணி மிஸ் ஆயிட்டாங்களான்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இன்னொரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஒரு 6-7 டீம் வந்து இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கே கடுமையாக வேலை செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிசிடிவி டீம் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இந்த காம்பவுண்ட் கிரைம் சீன்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சிசிடிவியை பார்க்குறாங்க. அங்கே வந்து இந்த சம்மந்தப்பட்ட நேரத்தில் நைட்டு இரவு வந்து ஒரு கார், மாருதி கார் வந்துட்டு போனதை பார்க்குறாங்க, மாருதி ஸ்விஃப்ட். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. பட் அந்த டயத்தில் வந்து ரொம்ப இருட்டாக இருந்ததுனால அந்த கேமராவில் வந்து இந்த காரோட நம்பர் வந்து பதிவாகலை. ஸோ மேபி இது வந்து இருக்கலாம், இல்லை கேஷுவலாக ஒரு கார் வந்திருக்கலாம். இதை வச்சு இந்த காரில் தான் வந்து இந்த பெண்ணை கொலை பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அதை வந்து ஒரு முக்கியமான தடயமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வாட்சுக்கு வராங்க. இந்த வாட்சை பார்க்கும்போது டைட்டன் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது ரொம்ப யூனிக்கான வாட்ச்சு, இது இந்தியா ஃபுல்லாக நாங்கள் பல ஸ்டேட்டில் சேல் பண்ணிட்டு இருக்கோம், பட் இது நார்மல் பீப்புள் வாங்குறது கிடையாது, விலையுயர்ந்த வாட்ச் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. 1400 பேர் கடந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள இந்த வாட்சை வந்து இந்தியாவில் வாங்கியிருக்காங்க. அப்போது இந்த 1400 பேரையும் காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக அதில் கொலை செய்யப்பட்ட விக்டிம் யாராவது இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும்னு இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 1400 கஸ்டமர் யாரெல்லாம் இந்த வாட்சை வாங்கினாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி லிஸ்ட் எடுக்கும்போது அவங்களோட நம்பர் கிடைக்கலாம், அட்ரஸ் கிடைக்கலாம், இது இந்தியாவில் பல இடத்துல வாங்கியிருக்கலாம். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வாங்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸ்அப்பும் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த 1400 பேருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறாங்க. பட் இதில் என்ன சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1400 பேரையும் போலீஸால் காண்டாக்ட் பண்ண முடியல. அதில் மொத்தம் ஒரு 250 நம்பர் வந்து நாட் ரீச்சபிளாக இருக்குது. மேபி அது 250 நம்பருக்குள்ள இந்த பெண்ணோட ஐடென்டிட்டி இருக்கலாம்ல. அப்போ மீதம் இருக்கிற ஒரு 1100 பேரை விசாரிச்சது நீங்கள் வீணாக போயிடும். ஆனால் வேற வழி இல்லையே. ஸோ இப்போ அந்த 1400 பேரையும் காண்டாக்ட் பண்ணுறாங்க. மிஸ் ஆன நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப்பு, டைரெக்டாக கால் பண்ணுறது, மெசேஜ்னு பல முறை போலீஸ் காண்டாக்ட் பண்ணால் கூட அன்ஃபார்ச்சுனேட்டாக போலீஸுக்கு எந்த விதமான தடயமும் கிடைக்கல. இப்போ ஒருத்தவங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க, அந்த பெண்மணிக்கிட்ட இந்த வாட்ச் எப்போ வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு சடலம் கண்டுபிடிச்சிருக்கோம், உங்கள் சொந்தக்காரங்க யாராவது பெங்களூருக்கு வந்தாங்களா, இல்லை இந்த வாட்ச் யாருக்கா கொடுத்தீங்களா, இந்த மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. பட் அந்த மாதிரி யாருமே இல்லை சார், எங்களுக்கு பெங்களூரில் வேலையே இல்லைங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் மீதம் இருக்கிற அந்த 250 நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல. சரி, இதை விட்டுறாங்க. சரி, இப்போ இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண் கடைசியாக போட்டிருந்த ஜீன்ஸை பார்க்குறாங்க. பார் கோடை வச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போது அந்த ஜீன்ஸு இந்தியா ஃபுல்லாக கடந்த 2 வருஷமாக எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி வாட்சை விட ஜீன்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். மொத்தம் 14,000 பேர் இந்தியா ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க.
என்னடா அது, வாட்சாவது பரவாயில்ல, ஒரு 1000 பேரை காண்டாக்ட் பண்ணோம், பட் 14,000 பேரை காண்டாக்ட் பண்ண முடியுமா? அப்போ போலீஸ் ஒரு ஐடியா பண்றாங்க. இந்த பெண் வந்து இவங்களோட ஜீன்ஸ், இவங்க போட்டிருந்த சைஸை எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த 14,000 ஜீன்ஸ்லேருந்து இந்த பெண்ணோட ஜீன்ஸோட சைஸை வந்து ஃபில்டர் பண்றாங்க. அப்படி ஃபில்டர் பண்ணி வரும்போது 800 ஜீன்ஸ் வருது. ஓகே, இப்போ இந்த பெண் போட்டிருக்க இதே சைஸ்ல இதே பிராண்டை 800 பேர் வாங்கியிருக்காங்க. பரவாயில்லையே, இதை வச்சு சர்ச் பண்ணி பார்க்கலான்னு இங்க ஒரு டீம் அந்த 800 பேரையும் காண்டாக்ட் பண்றாங்க. இதே மாதிரி தான் அந்த பெண் ஒரு செருப்பு போட்டிருந்தாங்க. அந்த செருப்போட யூனிக்கான மாடலை எடுத்து அதோட மேனுஃபேக்சரிங்கை கண்டுபிடிச்சு அதை எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, இந்த பெண்ணோட சைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த சைஸை ஃபில்டர் பண்ணி அப்படியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, இந்த வாட்சு, ஜீன்ஸு, செருப்பு மூணுமே வந்து இவங்க கடையில தான் போய் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ இந்த 3 பொருளையும் ஆன்லைனில் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வாட்சு, ஜீன்ஸு, இந்த செருப்பை ஆன்லைனில் யாரெல்லாம் வாங்குறாங்கன்னு இன்னொரு டீம் அந்த லிஸ்ட்டை எடுத்து தேட ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு கொலை வழக்கிலையும் கொலை செய்யப்பட்ட விக்டிம் யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் கொலைகாரனை பிடிக்க முடியும், மோட்டிவ் இதெல்லாம் வச்சு. பட் இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கே போலீஸ் எவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு 20 பேர் பாருங்களேன், இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ ஃபோன் கால், அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் ரிப்போர்ட்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்படி போலீஸ் இவ்வளவு சிரமப்பட்டு தேடினதுக்கப்புறம் அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சாங்களா, அந்த பெண்ணை யார் கொலை பண்ணா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச பெங்களூரில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி இந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்தது, இந்த கேஸில் என்ன வித்தியாசமான திருப்பம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இன்னொரு செட் ஆஃப் போலீஸ் டீம் வந்து ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க. பட் அந்த மாதிரி எந்த விதமான மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் வரலன்னு தெரியுது. அதுவும் ஒரு டெட் எண்ட்ல முடியுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்னொரு ஐடியா வருது. இது பார்க்க ஒரு நார்த் இந்தியன் பெண் மாதிரி இருக்குல்ல, அவங்க ஏன் இந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி இறந்து கிடக்காங்கன்னா, ஒருவேளை இந்த ஏர்போர்ட்ல டிராவல் பண்றதுக்காக வந்திருக்கலாமோ. அப்போ ஒருவேளை யாராவது ஒருத்தவங்க டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க, மேபி ஃபிளைட்டை மிஸ் பண்ணியிருந்தா அந்த மாதிரி டேட்டா எடுக்க முடியுமான்னு அப்படி போய் பார்த்தா அது ஒரு பெரிய லிஸ்ட் வருது. அந்த லிஸ்ட்டை வச்சு ஃபில்டர் பண்ணி பார்க்குறாங்க. அதுலேயும் சரியான தகவல் கிடைக்கல. இப்போ மிஸ்ஸிங் ரிப்போர்ட்லையும் சரியான தகவல் கிடைக்கல, ஏர்போர்ட்ல டேட்டா பேஸ்ல செக் பண்ணாலும் சரியான தகவல் கிடைக்கல. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பெண்ணோட உடம்ப வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ பிரேத பரிசோதனை பண்ணும்போது டாக்டர் வந்து அவங்க உடம்புல எஸ் அப்படிங்கிற ஒரு லெட்டரை வந்து பச்சை குத்தி வச்சிருக்காங்க. ஜென்ரலா இப்படி எஸ்ங்கிற ஒரே ஒரு லெட்டரை மட்டும் பச்சை குத்துறாங்கன்னா ஜென்ரலா அது அவங்க பேரா இருக்கும். அவங்க பேர் வந்து எஸ்ங்கிற லெட்டர்ல வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஓகே அப்போ ஒன்று பண்ணுவோம். எப்போ நம்ம ஏற்கனவே இவ்வளோ பேர் ஜீன்ஸ் வாங்கினான்னு ஃபில்டர் பண்ணோம், இவ்வளோ பேர் வாட்ச் வாங்கினான்னு ஃபில்டர் பண்ணோம், இவ்வளோ பேர் செருப்பு வாங்கினான்னு ஃபில்டர் பண்ணோம், அதில் எஸ்ங்கிற பேரில் வர்ற மாதிரி யாராவது ஒருத்தவங்க இந்த ஜீன்ஸையோ வாட்சையோ செருப்பையோ வாங்கியிருந்தா இன்னுமே கொஞ்சம் ஃபில்டர் பண்ண முடியல. ஸோ அதனால் எஸ்ங்கிற பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க யாரெல்லாம் இந்த பொருளை வாங்கினாங்கன்னு அப்படி ஒரு ஃபில்ட்ரேஷன் எடுக்கிறாங்க. அதுவும் ஒரு டெட் எண்ட்ல போய் முடியுது. இப்படியே இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டு 6 நாள் ஆச்சு. போலீஸுக்கு பயங்கரமான அழுத்தம் வருது. எதிர்கட்சிகிட்ட இருந்தும் வருது, அந்த பொதுமக்கள்கிட்ட இருந்தும் வருது. என்ன சார் இது, ஏர்போர்ட்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க, 6 நாள் ஆச்சு, உண்மையிலேயே அந்த பெண் யாருங்கிறதே உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஒழுங்கா வேலை செய்றீங்களான்னு போலீஸுக்கு பயங்கரமான அழுத்தம் வருது. போலீஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிற்கும் போது ஜெனரலாக போலீஸ் வந்து எல்லா ஏரியாலையும் ஒரு இன்ஃபார்மெண்ட் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபார்மெண்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் வருது. சார், ஒரு நபர் டீ கடையில் பேசிகிட்டு இருந்தார் சார், அவங்க மனைவியை வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொலை பண்ணி இந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி டிஸ்போஸ் பண்ணதாக பேசிகிட்டு இருந்தார் சார், அந்த மாதிரி எனக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது உடனே போலீஸுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஆஹா, ஒருவேளை இது இவனாக தான் இருக்குமா, ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு கொலை நடக்கிறதுங்கிறது எவ்வளோ ரேரான விஷயம். சரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ அந்த நபரை பிடிச்சி விசாரணைக்காக கூட்டிகிட்டு வராங்க. உடனே அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க, நீ யாருப்பா, ஏதோ ஒரு டீ கடையில் பேசிகிட்டு இருந்தேமே என்னன்னு கேட்டதுக்கு முதல்ல இல்லைங்கிறான். அப்புறம் சரி ஒத்துக்கிறேன் சார், நான் என் ஒய்ஃபை கொலை பண்ணி அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி தூக்கி போட்டேன் சார் அப்படிங்கிறான். சரி உன்னோட ஊர் என்ன கேட்கும்போது நான் வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்கிறான். அப்போ போலீஸுக்கு கிளியர் ஆச்சு, பரவாயில்ல, ஒருத்தன் மனைவியை கொலை பண்ணி ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி தூக்கி போட்டு போயிருக்கான், அவனும் ஒரு 6 நாள் ஆச்சுங்கிறான், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவன். அந்த பொண்ணை பார்க்கும்போது ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு மாதிரி தான் இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லையே, இவன் தான் அந்த கொலைகாரனாக இருப்பான்னு இப்போ போலீஸுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்துச்சு.
அப்பாடா, இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்டா, இனிமேல் இந்த பொதுமக்கள் மீடியா கிட்ட இருந்து அழுத்தம் வராது அப்படின்னு இந்த ராமமூர்த்தி அந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரிப்பா நீ ஒன்று பண்ண, நம்ம உன்னை கிரைம் சீன் கூட்டிகிட்டு போகிறோம், அங்கே போய் உடலை எங்கே தூக்கி போட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோங்கிறாங்க. பண்ணலாம் சார் அப்படின்னு அவனு சொல்கிறான். அவன் தெரிஞ்சு போச்சு மாட்டிக்கிட்டோன்னு. இப்போ அவனை வந்து கூட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் அந்த கடையரைப்பள்ளுங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த பெண்ணோட உடல் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்தில் போய் அவங்க போலீஸ் ஜீப் நிற்கிது. சரிப்பா நீ சொல்லு, எங்கே வச்சு கொலை பண்ண, எந்த இடத்துல பாடி தூக்கி போட்டேன்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், சார் நான் இங்கே போடல சார், அது வேற இடம் சாருங்கிறான். போலீஸ் கடுப்பாயிட்டாங்க. டேய் இங்கே தானே நாங்கள் பாடியை கண்டுபிடிச்சோம். இது கிடையாது சார், நான் வேறு இடத்துல தான் சார் கொலை பண்ணேங்கிறான். போலீஸுக்கு புரியல. சரி இவன் எங்கே சொல்கிறான்னு பார்க்கலான்ட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து இந்த கிரைம் சீன்லேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு தான் சார் நான் கொலை பண்ணி தூக்கி போட்டு போனேன் அப்படிங்கிறான். போலீஸுக்கு செம்ம கடுப்பாச்சு. ஒருவேளை இவன் போலீஸோட நேரத்தை வேஸ்ட் பண்ணுறானா? சில பேர் பண்ணுவானுங்க இந்த மாதிரி. நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கலை படிச்சுட்டு அட்டென்ஷன் வேணுங்கிற மாதிரி நான் தான் கொலை பண்ணேன் இந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து போலீஸ் ஜீப்பில் ஏறுற மாதிரி போலீஸோட நேரத்தை வந்து விரயம் பண்ணுவாங்க. அப்போ போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் ஏதோ நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒன்று விளையாண்டுட்டு இருக்கான், நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு அவன் மேலே போலீஸ் கடுப்பாகிறாங்க. அப்போ வந்து இவன் சொன்னான் பார்த்தீங்களா, இந்த 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல தான் என் ஒய்ஃபை கொலை பண்ணி தூக்கி போட்டு போனேன்னு. அது பக்கத்தில் இன்னொரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து மக்கள்கிட்ட கேட்டால், ஆமாம் சார் போன வாரம் இந்த இடத்துல போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சடலத்தை கண்டுபிடிச்சாங்கங்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போதான் அந்த ராமமூர்த்தி டீமுக்கு புரியுது, இவங்களோட கேஸ் வேற, இவன் வந்து இன்னொரு கேஸ். ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு அவன் ஒய்ஃபை கொலை பண்ணிங்கன்னு தூக்கி போட்டு போயிருக்கான். போலீஸுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ புரியுது, ஒரு கேஸை சால்வ் பண்ண போய் ஆக்சிடென்ட்டாக நம்ம இன்னொரு கேஸை சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் போலீஸுக்கு புரியுது. இப்போ அந்த கொலை வழக்கை ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த புது குற்றவாளியை போய் சரண்டர் பண்ணிடுறாங்க. ராமமூர்த்தி அண்ட் டீம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த கேஸ் சால்வ் ஆச்சுன்னு. பட் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு கொலையை சால்வ் பண்ண போய் இன்னொரு கொலை சால்வ் ஆகுறது, அதுவும் இதே இடத்துல ஒரு கிட்டத்தட்ட இந்த பெண் கொலை செய்யப்பட்ட ஒரு நாளைக்கு முன்ன பின்ன அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஐடென்டிட்டி இருக்கும். அப்போ போலீஸுக்கு வந்து எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கும் இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னு. பட் உண்மையிலேயே இந்த கேஸு திரும்பவும் போய் டெட் எண்ட்ல முடியுது. அப்படியே ஒரு முட்டுச்சந்தில் போய் முட்டிட்டு நிற்கிது. ஈவன் கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது, இந்த பெண்ணையே யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு போலீஸ் உண்மையிலேயே நொந்து நூலாகி உட்காந்துருக்காங்க. பட் இந்த டயத்தில் வந்து இவர் ராமமூர்த்தியோட மேலதிகாரி, இங்கே பாருங்க ராமமூர்த்தி, நம்பிக்கையை விடாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த கேஸெல்லாம் விட்டுருங்க, இப்போ நீங்கள் முன்னாடி வாங்க, அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜீன்ஸு வாட்ச் இதை வச்சு ஃபில்டர் பண்ணோம்ல, அதை வச்சு திரும்ப தேட ஆரம்பிங்கன்னு சொல்லி அவர் மேலதிகாரி வந்து ஒரு உந்துதல் கொடுக்கும்போது இந்த ராமமூர்த்தி அண்ட் டீம் வந்து திரும்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக கிரவுண்ட் ஜீரோலேருந்து திரும்பவும் இந்த கேஸை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ராமமூர்த்திங்கிற இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப திறமையான ஒரு போலீஸ் அதிகாரி. அவர் பல வழக்கை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இங்கே லோக்கல்ல கார்த்திக்னு ஒரு திருடன், அவன் ஒரு வீடு புகுந்து ஒரு 50 பவுன் நகைக்கு மேலே கொள்ளையடிச்சிட்டான். கொள்ளையடிச்சிட்டு என்ன பண்றானா, கொள்ளையடிச்சவனுங்களாம் சில சமயம் வந்து வெளி மாநிலத்துக்கு ஓடி போயிடுவானுங்க. ஸோ இவன் போய் கொல்கத்தாவில் போய் இருந்திருக்கான். இந்த தகவல் ராமமூர்த்திக்கு வருது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கொல்கத்தாவுக்கு போயிருக்காரு. இதெல்லாம் எப்போனா ஒரு மாதத்துக்கு மேலே நடந்தது. கொல்கத்தாவில் போய் அலைஞ்சி திரிஞ்சு இந்த கார்த்திக் அப்படிங்கிற நபரை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவங்க தென்றலாக என்ன பண்ணுவாங்கன்னா, டிபார்ட் பண்ணி பெங்களூருக்கு தான் விசாரணை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ கொல்கத்தா போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நீங்கள் ஒருத்தனை தேடி வந்தீங்க, இவன் உங்கள் ஊரில் மட்டும் திருடலை, ஏற்கனவே எங்கள் ஊர்லேயும் நிறைய திருடி இருக்கான், இவன் மேலே எங்கள் ஊர்லேயும் கேஸ் இருக்குது, அதனால் இவனை கொஞ்ச நாள் வச்சு விசாரித்து அப்புறம் நாங்கள் பெங்களூருக்கு அனுப்புகிறோன்னு சொல்லி அந்த கொல்கத்தாவில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் சொல்லும்போது இவர் திரும்ப வந்துடுறாரு. இப்போ என்ன ஆகுது, இந்த கேஸ் விஷயமா பேசுறதுக்காக கொல்கத்தாவில் இருக்கிற அந்த கான்ஸ்டபிள் வந்து இவரை காண்டாக்ட் பண்ணுறாரு, ராமமூர்த்தியை. ஒரு 4-5 நாள் காண்டாக்ட் பண்ணுறாரு. இவர் ஃபோனே எடுக்கலை. ஏன்னா இந்த கேஸில் பிஸியாக இருக்காரு. இந்த பெண்ணோட ஐடென்டிட்டி தெரியாமல் ரொம்ப அழுத்தம், மீடியாட்டிருந்து அழுத்தம் வருது, பொதுமக்கள்கிட்ட அழுத்தம் வருது, சரியான தூக்கம் இல்லாமல் இந்த ராமமூர்த்தி நொந்து நூலாகி ஃபோனே எடுக்கலை. அப்போ ஒரு நாள் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த கொல்கத்தாலேருந்து ஃபோன் வருது. எடுக்கிறாரு. ஆமாம் சார், இங்கே ஒரு பெரிய கேஸ் போயிட்டுருக்கு, அதை உண்மையிலே ஐடென்டிட்டி தெரியாமல் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கோம், அதனால உங்கள்கிட்ட பேச முடியல என்னன்னு கேட்கும்போது, அந்த கார்த்திக்ங்கிறவன் என்னோட விசாரணை எல்லாம் முடிச்சிட்டோம் சார், நீங்கள் எப்போ வேணாலும் வந்து கூட்டு போகலாங்கிற மாதிரி கொல்கத்தா போலீஸ் சொல்கிறாங்க. இவர் யோசிச்சுட்டு சொல்கிறார், சரி சார் நான் முதல்ல இந்த கேஸை பார்த்துக்கிறேன், இது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கொல்கத்தா போலீஸ் ஆஃபீஸர் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பரிச்சயம் இருக்குது, நல்ல ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டாங்க. என்ன கேஸு சார் டீட்டெயில் கேட்கும்போது, ஏதோ நார்த் இந்தியன் பொண்ணு சார், ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வந்து செத்து கிடக்கு சார், யாருன்னே தெரில சார், ஜீன்ஸு இதெல்லாம் வச்சு நான் முடியவே இல்லை சார்ங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் எப்போ அந்த பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சீங்க கேட்குறேன். ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2019 வருஷம்.
சார் அதே நாள் சாயங்காலம் சவுதீப்னு ஒரு நபர் இருக்காரு. அவர் வந்து எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னோட மனைவி மிஸ் ஆயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சார். அவங்களும் வந்து பெங்களூருக்கு ஒரு வேலைக்காக போனவங்க வரலைன்னு சொல்லி அவர் டீட்டெயில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லும்போது இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன் சார், நாங்கள் ஏற்கனவே வந்து வெளியூரில் கூட கேட்டோமே, உங்கள் எஃப்ஐஆரில் அந்த மாதிரி டீட்டெயில் இல்லையேன்னு கேட்கும்போது, இல்லை சார், இதை நாங்கள் எஃப்ஐஆராக பதிவு பண்ணலை. சில சமயம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏதாவது போயிருப்பாங்க வந்துடுவாங்கன்னு நாங்கள் சும்மா ஒரு டைரியில் எழுதி வச்சோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, பெங்களூர் ஏர்போர்ட்டு நார்த் இந்தியன் பொண்ணாக இருக்கலாம் போது இதுவாக இருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் சார், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அந்த சவுதீப்ங்கிற நபர்கிட்ட அந்த பொண்ணோட ஃபோட்டோவை வாங்கி எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி விடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி சார் நான் பண்ணி விடுறேங்கிறாரு. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ராமமூர்த்திக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, ஆஹா நம்ம அந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க போகிறோன்னு. பட் இந்த டைம் வந்து வாட்சை வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதில் வந்து ஒரு க்ளூ கிடைக்குது. அதாவது இந்த எஸ்ஸுங்கிற பேரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃபில்டர் பண்ணாங்களா, அதுலேயும் கிடைக்கல. ஓவராலாக அந்த வாட்சை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு தேடி ஒவ்வொருத்தட்டையும் தேடிட்டு இருக்கும்போது இந்த பெண்ணோட ஃபோட்டோவையும் எடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும். அப்போ வந்து கொல்கத்தாவை சேர்ந்த அலிங்கிற ஒரு நபர் வர்றாரு. சார் இந்த வாட்ச் எனக்கு யார் போட்டிருந்தாங்கன்னு தெரியும் சார்ங்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்கன்னா, ஆமாம் சார் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்காங்க, நான் தான் அவங்களுக்கு இந்த வாட்சை கிஃப்டாக வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. எப்போ வாங்கி கொடுத்தீங்க? அது 1 வருஷம் இருக்கும் சார். சரி உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்க? அவங்க பெங்களூருக்கு ஒரு வேலைக்காக வந்தாங்க சார், அவங்க போன வாரம் போகிறேன்னு சொன்னாங்க. பட் இப்போ திரும்ப கொல்கத்தாக்கு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் அனுப்பிச்ச வாட்ச் வந்து கண்டிப்பாக அது என் ஃப்ரெண்டு போட்டதுன்னு சொல்லும்போது, சரி நான் ஒன்று பண்ணுறேன், அந்த பொண்ணோட ஃபோட்டோவை இமீடியட்டாக அனுப்புகிறேங்கிறாரு. எனக்கு அந்த ஃபோட்டோ எதுவுமே வரலைங்கிறாரு. சரி மிஸ் ஆகிருக்கு சார், நாங்கள் உடனே அனுப்புகிறோம், நீங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு இப்போ இந்த பெண்ணோட ஃபோட்டோவே அனுப்புகிறாங்க. இந்த டைம் வந்து இந்த கொல்கத்தாவில் இருக்க கான்ஸ்டபிள், அதாவது சவுதீப்ங்கிற ஒரு கணவர் தன்னோட மனைவி மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்களே, அவரும் ஃபோட்டோ அனுப்புறாரு. இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ வருது, இந்த பக்கம் அலிங்கிற நபருக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. 2 பேரும் ஒரே டைத்தில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அலி சொல்கிறாரு சார் இது என்னோட ஃப்ரெண்டுங்கிறாரு. அந்த பக்கம் கான்ஸ்டபிள் சொல்கிறாரு சார் சந்தேகமே கிடையாது, அதே ஃபோட்டோ தான், இதே தான் சவுதீப்போட மனைவி தான், இவங்க தான் பெங்களூரில் மிஸ் ஆயிருக்காங்கன்னு அவங்க கணவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு தெரிய வருது. இப்போ ஃபைனலா இந்த பெண் கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 10 நாளைக்கு அப்புறம் தான் இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியே தெரிய வருது. அந்த பெண்ணோட பேர் வந்து பூஜா சிங்னு தெரிய வருது. இவங்க பேசிக்காவே கொல்கத்தாவை சேர்ந்தவங்க. இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ஈவெண்ட் மேனேஜர். ஜென்ரலாக சில கம்பெனிஸில் ஈவெண்ட் மேனேஜர் வேலை பார்ப்பாங்க, இவங்க வந்து ஃப்ரீலான்ஸாக இருப்பாங்க. ஸோ ஃப்ரீலான்ஸராக இருக்கும்போது இப்போ பெங்களூரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்கன்னு இவங்களுக்கு பே பண்ணிட்டா இவங்க கொல்கத்தாலேருந்து பெங்களூருக்கு வருவாங்க. வந்து ஒரு நாள் இருந்து அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு திரும்ப போயிடுவாங்க. ஸோ இவங்க வேலை எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அப்படிதான் இவங்க வந்து ஜூலை மாதம் 30ஆம் தேதி வந்திருக்காங்க பெங்களூருக்கு. மறுநாளே இவங்க ரிட்டர்ன் ஆக வேண்டியது, வரலன்னு சொல்லி அவங்க கணவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த வாட்சை காமிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அவங்க ஃப்ரெண்டை பற்றி விசாரிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணுக்கு, அது ஒரு பையன், இவ்வளவு காஸ்ட்லியாக எப்படி வாட்ச் வாங்கி தருவான்னு அந்த பற்றியான ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, இந்த சவுதீப் அண்ட் பூஜா சிங் 2 பேத்துக்குமே திருமணமாகி 7 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. இந்த பூஜா சிங்குக்கு ஒரு 32 இயர்ஸ் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூஜா சிங்குக்கும் இவன் வாட்ச் வாங்கி கொடுத்தேன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்தான் பார்த்தீங்களா அலி, அவங்க 2 பேத்துக்கும் அஃபையர் இருந்திருக்கு. இது வந்து அந்த விசாரணையில் தெரிய வருது. அப்போ ஒருவேளை ஏன் அந்த காதலர் இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாது? ஸோ இவங்க இங்கே பெங்களூருக்கு வர்றாங்க, இங்கே வச்சு அவங்கள கொலை பண்ணிட்டு நம்ம திரும்ப கொல்கத்தாக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது. பட் ஏன் அவனை வந்து போலீஸ் கிட்ட நான் தான் அந்த வாட்சை வாங்கி கொடுத்தேன்னு அவன் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, மேபி போலீஸாக விசாரணையில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்போ ஏன் நீ உண்மையை மறைச்சேன்னு கேட்கலாம்ல, நம்மளே போய் வாலண்டியராக சொல்லிட்டா. ஸோ அதனால் இப்போ அவன் மேலே சந்தேகப்பட்டு இன்னொரு டீம் வந்து அவனை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டயத்தில் வந்து இந்த பெண் வந்து பெங்களூருக்கு வந்திருக்காங்க, ஒரே நாள் தான் இருந்திருக்காங்க. அதாவது ஜூலை மாதம் 30ஆம் தேதி காலையில் வந்திருக்காங்க. ஸோ 30ஆம் தேதி ஃபுல்லாக அவங்களுக்கு ஒர்க் இருந்திருக்கு. ஸோ மறுநாள் 31ஆம் தேதி வந்து அவங்க கிளம்பி போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவங்களோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரி இவங்க எங்கே தங்கியிருந்தாங்க, எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாங்கன்னு விசாரிக்கும் போது சஹாரா பெவிலியன்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கியிருந்திருக்காங்க. இப்போ அந்த ஹோட்டலில் போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட இறுதி நிமிடத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறாங்க. அப்போ அந்த ஹோட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சார் அந்த பொண்ணு வந்து 30 வந்து இருந்தாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ 31 வந்து அவங்க காலையில் வந்து வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி அங்கே சொல்கிறாங்க.
சரி, இப்போ அவங்க அந்த 30ஆம் தேதி ஃபுல்லாக எங்கே இருந்தாங்க அப்படின்னு விசாரணை பண்ணும்போது இவங்க வந்து ஒரு இடத்துல ஈவெண்ட் வேலைக்காண்டி தான் வந்திருக்காங்க. அங்கே போய் விசாரிக்கும் போது ஆமாம் சார், ஃபுல்லாக இங்கே தான் ஈவெண்ட் மேனேஜர் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, அன்றைக்கி சாயங்காலம் தான் கிளம்பி போனாங்கங்கிற மாதிரி அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண நபர் சொல்கிறாரு. ஸோ இவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு ஃபுல்லாகவே 30ஆம் தேதி பிஸியாக இருந்திருக்காங்க. அப்போது அந்த நாள் ஃபுல்லாக அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டாக்ஸி ரெக்கார்டு கிடைக்குது. அதாவது அவங்க ஃபோன்லேருந்து பார்க்கும்போது எங்கெல்லாம் அவங்க டாக்ஸி புக் பண்ணியிருந்தாங்க, எந்த இடத்துக்குலாம் அவங்க ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலும் கிடைக்குது. அதாவது அவங்க ஏர்போர்ட்டில் இறங்கி ஹோட்டலுக்கு வந்து லோக்கலில் ஈவெண்ட் வேலையெல்லாம் முடித்த வரைக்கும் அந்த தகவல் இருக்குது. பட் அவங்க திரும்ப ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கணும்ல கொல்கத்தாக்கு போகிறதுக்காக. பட் 31ஆம் தேதி காலையில் அவங்களுக்கு 6 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ அவங்க ஒரு 4 மணிக்காவது ஹோட்டல்லேருந்து கிளம்பியிருக்கணும்ல. பட் இவங்க கடைசியாக ஏர்போர்ட்டுக்கு போனதுக்குரிய டாக்ஸி டீட்டெயில் மட்டும் அந்த ஆப்பில் இல்லை. இப்போ போலீஸுக்கு புரியல, எல்லா டீட்டெயிலும் இருக்குது, அவங்க டாக்ஸி புக் பண்ணாமல் எப்படி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது பாருங்க. இதுதான் இந்த கேஸை சால்வ் பண்ணுது. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் ராமமூர்த்தி அவரோட டீம் வந்து ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்கும்போது அவங்க எத்தனை மணிக்கு செக் அவுட் பண்ணி போனாங்கன்னா அவங்க ரெக்கார்டை பார்க்கும்போது அவங்க ஒரு 2:30 மணிக்கு கிளம்புனாங்க சார், 3 மணிக்கு ஒரு டாக்ஸி வந்துச்சு போனாங்கங்கிறாங்க. பட் அந்த டாக்ஸி வந்து அவங்க புக் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒயிட் கலர் டாக்ஸி சார், மாருதி ஸ்விஃப்ட் மாதிரி இருந்தது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வெளியூர்லேருந்து வர்றாங்க, காலையில் ஒரு டாக்ஸி புக் பண்ணிடுறாங்க, அந்த டிரைவர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இவங்களுக்கு ஒரு செட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப டாக்ஸி புக் பண்ண மாட்டாங்க ஆன்லைனில். அப்போ அந்த டிரைவர்கிட்டே சொல்லுவாங்க, இல்லை அந்த டிரைவரே வாலண்டியராக சொல்லுவார், நீங்கள் ஈவினிங் எங்கே போனாலும் சொல்லுங்கள் நான் வர்றேன்னு ஃபோன் நம்பர் கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் காலையில் மேபி இதே டாக்ஸி டிரைவர்கிட்ட அவங்க புக் பண்ணி போயிருக்கலாம், திரும்ப ஆன்லைனில் புக் பண்ணாமல் அந்த டாக்ஸி டிரைவரோட கான்டாக்டை வாங்கி அவரை வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம், அப்போ அந்த டிரைவரோட கான்டாக்ட் ஈஸியாக எடுத்துடலாமே, ஏன்னா எப்படியும் அந்த டிரைவரை ஒரு டைமாவது இவங்க புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க காலையில் ஏர்போர்ட்லேருந்து இறங்குனதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டாக்ஸி நம்பரை எடுக்கிறாங்க. அவன் தான் ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவனோட பேர் வந்து நாகேஷ்னு தெரிய வருது. அவர் வந்து ஒரு மாருதி ஸ்விஃப்ட் வச்சு தான் கார் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான்னு தெரிய வரும்போது எல்லாமே சிங்க் ஆகுது. ஏன்னா சிசிடிவியில் ஒரு மாருதி ஸ்விஃப்டோட ஃபுட்டேஜஸ்லாம் போலீஸ் பார்த்தாங்கல்ல, ஈவன் அந்த கார் டயர் இம்ப்ரெஷன் கூட மாருதி கார் மாதிரி தான் இருக்குங்கிறத எக்ஸ்பர்ட்டும் கணிச்சிருக்காங்க. அப்போ ஒருவேளை இந்த கேப் டிரைவர் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு தோணுது. என்னப்பா அது ஒரு கேப் டிரைவர் கொலை பண்ண போகிறானா அப்படின்னு பார்க்கும்போது, சரி அவன் கொலை பண்ணியிருக்கானா இல்லையோ, ஆனால் அவன் கண்டிப்பாக காலையில் அவங்கள ஏர்போர்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்கான். மேபி அவன் எங்கே இறக்கி விட்டான் அப்படிங்கிற பல தகவல் தெரிஞ்சால் உண்மையிலேயே அவங்க ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போனாங்களா இல்லை வேறு யார் கூடியாது வேறு ஏதாவது மீட்டிங்க்கு போனாங்களான்னு தெரிய வரும்ன்ட்டு இப்போ அந்த நாகேஷ்ங்கிற நபரை தேடி போகிறாங்க. அவன் வந்து ஒரு 4 நாளாக வேலைக்கு வரல, வண்டி ஓட்டவே இல்லை. போய் அவனோட வீட்டில் பார்த்தோன்னா ஜாலியாக ரிலாக்ஸாக படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரிப்பா போன வாரம் ஒரு பொண்ணை நீ தான் கூட்டிகிட்டு போய் விட்டையா, பூஜா சிங்னு சொல்லும்போது இப்படி யோசிக்கிறான். ஆமாம் சார், காலைல நான் தான் விட்டேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, மறுநாள் காலையில் எனக்கு ஏர்போர்ட்டுக்கு போனோம், 6 மணிக்கு ஃப்ளைட்டு, நீ ஒரு 3 மணிக்கு ஹோட்டலில் வந்து என்னை கூட்டிக்கோ, ஸோ அன்டைமாக இருக்கிறதுனால உனக்கு நான் அதிகமாக பணம் தரேன், ஒரு 1200 தரேன்னு டீலிங் பேசினாங்க சார். நானும் கூட ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டேனே, என்ன ஆச்சு சார் அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லை அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இவனுக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சியாகும். என்ன சார் சொல்கிறீங்க, நான் ஏர்போர்ட் வாசலில் இறக்கி விட்டேனே சார் அப்படிங்கிறான். போலீஸ் வந்து தரவாக ஃபுட்டேஜை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாங்க. இவன் சொன்ன மாதிரி அந்த பெண்மணி ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயே வரலை. ஸோ அதுவும் வந்து கன்ஃபார்ம் செய்யப்படுது. ஸோ இந்த ஒரு வார்த்தை போதாதான் இந்த நாகேஷுங்கிற கேப் டிரைவர் போய் சொல்கிறானே. சரிப்பா அவன் வீடை ஃபுல்லாக சோதனை போடணும், சோதனை போட்டால் அவங்க வீட்டில் இந்த பூஜா சிங்குக்கு சொந்தமான போசர் ஹேண்ட்பேக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 வீடு தள்ளி இவங்களோட சொந்தக்கார ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணோட வீட்டில் போய் சோதனை போட்டால் ஜெனரலாக இப்போ வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு லக்கேஜாவது எடுத்துகிட்டு வருவாங்களே. ஸோ பூஜா சிங் கடைசியில் எடுத்துகிட்டு வந்த ஷூட் கேஸ் வந்து இந்த நாகேஷோட சொந்தக்கார பெண்ணோட வீட்டில் பார்க்குறாங்க. ஸோ இது போதாதான் இந்த கொலையை இந்த கேப் டிரைவர் நாகேஷ் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா ஒரு பெண்ணை இவன் தான் ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான், அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க பிலாங்கிங்ஸ் மிஸ் ஆகுது, அது எல்லாமே இவங்கிட்ட இருக்குது. இது போதாதா, இப்போ போலீஸ் சந்தேகத்தின் அடிப்படையில் நாகேஷ்ங்கிற இந்த கேப் டிரைவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறான், பட் முடியல. ஏன்னா எல்லாமே எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு தெரியுது. அப்போ அப்படியே யோசிச்சு சொல்கிறான், சரி நம்ம இனிமேல் தப்பிக்க முடியாது, மாட்டிப்போன்னு உண்மையை சொல்கிறான். சரி நீ உன்னை பற்றி ஃபஸ்ட்டு டீட்டெயில் சொல்லுன்னு கேட்கும்போது இவனுக்கு 22 வயசாகுது. இவன் வெளியூரை சேர்ந்தவன், இந்த ஊருக்கு வந்து கேப் ஓட்டுறக்காக வந்திருக்கான். இவனோட சகோதரர் தான் கேப் வாங்கி கொடுத்துருக்காரு, ஆனால் மாதம் இவன் தான் இஎம்ஐ கட்டணும். ஸோ அப்படி கேப் ஓட்டுக்கும் போது இஎம்ஐ கட்டுறதுக்கே காசு இல்லை, சரியாக வருமானம் பத்தலைங்கனால இவனுக்கு வந்து நிறைய பண தேவை இருந்திருக்கு.
ஸோ அந்த மாதிரி தான் ஜூலை 30 வந்து இந்த பெண்மணி கொல்கத்தாலேருந்து வந்திருக்காங்க. இவனோட கேபை புக் பண்ணியிருக்காங்க. இவனும் ஹோட்டலில் ட்ராப் பண்ணியிருக்கான். அப்போது சரி ரைட்டு ஹோட்டல் இங்கே வர்றாங்க, திரும்ப இவங்க நிறைய ட்ராப் பண்ண சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் இவங்க கிட்ட போனால் பணம் கிடைக்கணும். மேடம் நீங்கள் நாளைக்கு காலையில் தானே திரும்ப போகிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் நானே வர்றேன், நீங்கள் கேபில் புக் பண்ண வேண்டாம், நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த பெண்மணி நான் இதே பைசா தரேன்ப்பா, 1200 தரேன், நாளைக்கு வந்துடுறியான்னு கேட்டதுக்கு ஆனால் வந்துடுறேன்னு சொல்லும்போது இப்போ அவங்களுக்கும் புதுசாக ஒரு கேப் புக் பண்ணோம், இவன் கம்ஃபர்டபுளாக இறக்கி விட்டானே பரவாயில்ல வா பாங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 31st வந்து இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அப்போ வந்து அந்த கேபில் வந்து புக் பண்ணலை, அதாவது லீகலாக அஃபீஷியலாக புக் பண்ணாமல் டைரெக்டாக வந்திருக்கான். அந்த பெண்மணியும் செக் அவுட் பண்ணிவிட்டு இவனோட காரில் ஏறி இருக்காங்க. அப்போ வந்து ஏர்லி மார்னிங் 3 o'clock இவங்களுக்கு வந்து முந்தின நாள் வேலை செஞ்சது பயங்கர டயர்டு, அப்படியே அசந்து தூங்கிட்டாங்க. இவனுக்கு ஏற்கனவே பண தேவை இருக்குது. இந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே வர்றான். இவங்க போட்டிருக்க விலையுயர்ந்த வாட்சி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க கையில் நிறைய பணம் வச்சுருப்பாங்க, அந்த பணத்தை கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் முடிவு பண்ணிவிட்டு சரி ரைட்டு இவங்களை ஒரு ஐசோலேட்டடான ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு தான் டைரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு போகாமல் அந்த டோலை பைபாஸ் பண்ணுற இந்த கிராமத்து வழியாக வந்திருக்கான். ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வந்துட்டான். இவங்க நல்லா தூங்கிட்டாங்க. உண்மையிலேயே இவங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஒரு ஸ்டேஜில் வண்டி நிற்கிது, இந்த ஏர்போர்ட் காம்பவுண்டுக்கு பின்னாடி வந்து நிற்கிது. இவங்க அப்போ தான் முழிச்சு பார்க்குறாங்க, சுற்றி எங்கே பார்த்தாலும் இருட்டு, எங்கேப்பா இருக்க எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் வந்து இந்த ஒரு ஸ்பேனர் மாதிரி இருக்கும்ல, ஒரு ஸ்பேர் டூல் வச்சுருப்பாங்களா, அது கையில் எடுத்துக்கிறான். இந்த பொண்ணை மிரட்டுறான், உங்ககிட்ட எல்லா பணத்தையும் எனக்கு கொடுன்னு. அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட பணம்லாம் இல்லை, நான் ஜென்ரலாக பணம்லாம் வச்சுக்கிறது இல்லை, 500 தான் இருக்குது, அதை வேணால் வாங்குங்கும்போது இவனுக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. அந்த பெண் பணம் தர மாட்டேங்கிறாங்கன்னு. இவன் மிரட்டிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பூஜா சிங் வந்து கதவை திறந்துட்டு வெளியில் தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இவனும் பின்னாடியே ஓடி அந்த ஸ்பேனரை வச்சு தலையில் 2 டைம் அடிக்கிறான். அடித்தோன்னா அந்த பெண்ணுக்கு அப்படியே தலையே சுற்றிருச்சு, அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கையில் ஒரு கத்தி வச்சுருக்கான், அதை வச்சு 2 டைம் குத்துறான். குத்தி முடிச்சதுக்கப்புறம் சரி இந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு இவங்களோட பிளாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறான். அவங்களோட சூட் கேஸு, கையில் வச்சிருக்க ஃபோனு, ஹேண்ட்பேக் எல்லாத்தையும் எடுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவங்களோட ஃபோன் வந்து அன்லாக்காக இருந்திருக்கு. ஸோ அதனால் அதில் இருக்க யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக இவனுக்கு அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 14,000 பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறான். ஆனால் அவங்களோட பர்ஸில் வந்து ஏற்கனவே அந்த பெண்மணி சொன்ன மாதிரி பணமே இல்லை. ஜெனரலாக யாருமே அவ்வளோ கேஷ் வந்து கேரி பண்ணுறதில்ல. ஸோ வெறும் 500 தான் வச்சுருக்காங்க, அதையும் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் வந்து சரி இவங்க பேக்லாம் வச்சுருக்காங்க, அந்த சூட் கேஸுக்குள்ள ஏதாவது நல்ல பொருள் வச்சுருப்பாங்கன்னு இவங்களோட பிளாங்கிங்ஸ் எல்லாத்தையும் திருடிக்கிறான். பட் இந்த பெண் கையில் கட்டியிருந்த அந்த வாட்சை மட்டும் அவன் எப்படியோ மிஸ் பண்ணியிருக்கான். சரி நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்த்தா அப்போ வந்து இந்த பூஜா சிங் அப்படியே முணங்கிட்டு இருக்காங்க. என்னடா இது நீ இன்னமே சாகலையான்னு பக்கத்தில் இருக்க ஒரு காலோ பிளாக் அந்த பில்டிங் கட்டுற கல்லை எடுத்து அவங்க தலையிலேயே போட்டிருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. இது நடந்தது எல்லாமே ஒரு 4:30 மணி. உடனே என்ன பண்ணுறான்னா இந்த சூட்கேஸ் எல்லாத்தையும் எடுத்து அவனோட வீட்டுக்கு போயிட்டு அடுத்த ஒரு 2 நாள் அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு சூட்கேஸை கொடுத்துட்டு இவனுக்கு கிடைச்சதே அவங்க யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக அனுப்பின அந்த 14,000 பணம் மட்டும்தான். மற்றபடி அவங்க ஃபோனை ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி கையில் வச்சுக்கிட்டா அவங்களோட பிளாங்கிங்ஸ் பர்ஸு எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. ஸோ ஒரு வாரமாக வேலைக்கு போகாமல் அமைதியாக இந்த கேஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து க்ளோஸாக பார்க்கும்போது தெரியும் இந்த பெண் யாருன்னே கண்டுபிடிக்கல. அதனால போலீஸ் தன்னை நெருங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் தைரியமாக இருந்திருக்கான். பட் ஆக்சுவலாக இவன் சொல்கிறதுல எல்லாமே உண்மையான்னு தெரியல. அந்த பெண் வந்து காசு இல்லைங்கிறாங்க. சரி உண்மையிலே வேறு ஏதாவது இந்த வாட்சோ இல்லை யூபிஐ டிரான்சாக்ஷனோ கேட்டாலே அந்த பெண் வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு என்னமோ கொலை பண்ணுறதுக்கு இது ஒரு மோட்டிவான ரீசன் மாதிரி தெரியலையேன்னு போலீஸ் கேட்கும்போது ஃபைனலாக உண்மையை ஒத்துக்கிறான். ஆமாம் சார், நான் கொள்ளை அடிக்கிறதுக்காண்டி தான் அந்த பெண்ணை கடத்திட்டு போனேன். பட் ஆள் சூப்பராக இருக்காங்க, அதனால் எனக்கு அந்த பெண்கிட்ட தவறாக நடக்கணும்னு தோணுச்சு. ஸோ அந்த பணத்தை அந்த எல்லாத்தையும் அவங்ககிட்ட வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை தவறாக நடக்க முயற்சி பண்ணும்போது தான் அந்த பெண் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ நான் கொலை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக உண்மையை ஒத்துக்கிட்டான். ஸோ இந்த கேஸோட வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பெண் யாருன்னு கண்டுபிடிக்கப்படுறதுக்கு 7 நாளாக இருக்குது. எப்போ பூஜா சிங்னு தெரிஞ்சிச்சோ போலீஸுக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி அவங்களோட செல்ஃபோனை செக் பண்ணுறாங்க, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் செக் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சி அடுத்த 5 மணி நேரத்துக்குள்ளே இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெங்களூர் போலீஸ் உண்மையிலேயே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க போட்ட எஃபர்ட் வந்து உண்மையிலேயே அன்பிலீவபிள். ஸோ இப்போ வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி இவனை வந்து ஜெயிலில் அடைச்சிடறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ அந்த பெண்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணது, கொள்ளையடிச்சதுன்னு பல வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கோட விசாரணை நீதிமன்றத்துக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ட்ரையல் என்ன காரணத்துக்காண்டின்னு தெரியல பல நாள் ரொம்ப லேட்டாக இருக்குது. அதாவது 2019 இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2021 வரைக்கும் 2 வருஷமாக அந்த கேஸ் வந்து செஷன் கோர்ட்டு கூட போல அவன் ஜெயிலில் தான் இருந்திருக்கான். அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா செப்டம்பர் மாதம் 2021 ஜெயிலில் இவனுக்கு திடீர்னு ஃபுட் பாய்சன், அதாவது உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு
அவன் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்கிறாங்க. அதுக்கு உண்மையிலே என்ன காரணம்னு தெரியல. பட் இந்த கேஸில் ஒரு முதன்மை குற்றவாளியாக கருதப்பட்ட ஒரே ஒரு குற்றவாளி தான், இவங்களோட கூட்டாளி யாருமே கிடையாது. அதனால் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அவனும் ஜெயிலில் இறந்து போனதுனால இந்த கேஸ் வந்து செப்டம்பர் மாதம் 2021 அஃபீஷியலாகவே க்ளோஸ் செய்யப்படுது. இந்த கேஸை நான் வித்தியாசமாக பார்க்கறதுக்கு பல விஷயம் இருக்குது. ஒன்று, ஒரு கேஸை சால்வ் பண்ண போய் அதே ஐடென்டிட்டியோட ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஹஸ்பண்ட் மனைவியை ஒரு நார்த் இந்தியன் கொலை பண்ணது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஐடென்டிக்கல் இன்சிடென்ட்டாக பார்க்கப்படுது. லக்கிலி அந்த கேஸை ரொம்ப ஈஸியாக அவர் ராமமூர்த்தி சாரோட டீமே சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அதாவது ஜீன்ஸை எடுத்து, செருப்பை எடுத்து, வாட்சை எடுத்து, பட் அதுக்கு பதிலாக இந்த பெண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஆதாரில் கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற டவுட் எனக்கு ஒவ்வொரு கேஸ்லேயும் வருது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. நம்ம வியூவர்ஸே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ ஆதார் டேட்டா பேஸ் வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் செக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்க எடுத்து பண்ணியிருக்கலாம். பட் என்ன காரணத்துக்காண்டி பண்ணன்னு தெரியல. மேபி இந்த கேஸை பார்த்துட்டு இருக்க ஏதாவது ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் தகவல் கொடுங்க. நான் இன்னுமே கன்வின்ஸ் ஆகலை. ஏன்னா இவங்க தான் தெரியுது, இவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிருப்போது பூஜா சிங்னு. அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற சட்டத்திட்டம் என்னங்கிறது தெரியல. பட் ஒட்டுமொத்தத்தில் பெங்களூர் போலீஸ் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் லக்கிலி அந்த கொல்கத்தா கான்டாக்ட் கிடைச்சது ரொம்ப வித்தியாசமானதாக பார்க்கப்படுது. அதுவும் அவங்க காதலர் ஒருத்தன் உள்ளே வந்தான், ஆனால் கடைசியில் அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரியுது. ஸோ இந்த கேஸ் மூலமாக இன்னொரு கேஸ் சால்வ் ஆயிருக்கு. இந்த பெண்ணுக்கு பின்னாடி இந்த இல்லிசிட் அஃபையரும் வந்து வெளியில் வந்திருக்கு. சரி, ஓகே, வாட் எவர் இட் இஸ், இந்த பெண்ணை கொலை பண்ண அந்த கொலைகாரனை பிடிச்சிட்டாங்க. பட் தண்டனை கிடைக்கல. அவன் உண்மையிலே ஜெயிலில் எப்படி இறந்து போனான், ஃபுட் பாய்சன் சொல்லி இந்த கேஸை முடிச்சிட்டாங்க. சரி, இப்போ இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, நம்மளுக்கே தெரியும் பெங்களூர் ஏர்போர்ட் ஊருக்கு அவுட்டரில் இருக்குது. அங்கே வந்து ஒரு பெண் தனியாக கேபில் அன்டைத்துக்கு போகிறது வந்து சேஃபு கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த கேஸுக்கு அப்புறம் பலவிதமான மாற்றங்கள் வந்து காவல்துறை அதிகாரிகள் கொண்டு வந்தாங்க. இந்த கேப் டிரைவர் வந்து டோலை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன்ல, குறுக்க புகுந்து ஒரு கிராமத்துக்கு வழியாக போகிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நைட்டு 7 PM காலையில் 7 AM வரைக்கும் எந்த கேப் டிரைவரும் இப்படி டோலை ஸ்கிப் பண்ணிட்டு சைடில் போகக்கூடாதுன்னு ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வழிநெடுக எங்கெல்லாம் இருட்டாக இருக்கோ அங்கே எல்லாமே ஸ்ட்ரீட் லைட் போட்டு இந்த ஏர்போர்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுற பாதுகாப்பை வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் உறுதிப்படுத்துகிறாங்க. ஓகே, நம்ம என்னதான் பாதுகாப்பு உறுதிப்படுத்தினாலும் நம்ம பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. நான் நிறைய கேஸில் பேசியிருக்கேன் பல விஷயங்கள், பெண்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறதை பற்றி. பட் இதில் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா, அந்த இதில் சொன்ன சில முக்கியமான பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெண் அன்டைத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, அன்டைம் இல்லை எந்த டைமில் ட்ராவல் பண்ணாலும் சரி, எப்போவுமே கேபில் தூங்காதீங்க. அப்படி தூங்குனீங்கன்னா உண்மையிலேயே இந்த கேப் எங்கே போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுன்னு ஒரு மேப் போட்டிருப்பீங்களா, நீங்களும் ஃபோனில் அந்த மேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கேப் டிரைவரையும் நம்பாமல் நம்மளும் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோன்னு பாருங்கள். இதுக்கு அர்த்தம் எல்லா கேப் டிரைவரும் தப்பாக சொல்கிறது இல்லை. ஏன்னா சில பேர் அப்படி கமெண்ட் போகிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ நம்ம பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்துறதுக்காக. ஸோ எப்போவே சரி, நைட்டும் பகலும் இருந்தாலும் தூங்காதீங்க. காரில் ஏறின உடனே அந்த டிரைவர் கேட்குற மாதிரி, என்னங்க இப்போ வந்துட்டு இருக்கேங்க, அங்கே வெயிட் பண்ணுறீங்களா, வந்துட்டேங்க அப்படின்னு சும்மா ஒரு பில்டப் கொடுத்துட்டே வாங்க. கரெக்டான பாதையில் தான் அவன் போகிறானா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன்ட் டயல் நம்பர், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா கரெக்டாக யாருக்காவது ரீசன்ட் டயல் நம்ம ஃபோன் நம்பர் தேடி டயல் பண்ண முடியாது. ஸோ ரீசன்ட் டயல் நம்பர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது, நம்ம இவ்வளவு ஹெல்ப் கேட்டு கத்தி உதவி கேட்டால் கூட நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. பட் இமீடியட்டாக அந்த ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும்ல. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், கையில் சில தற்காப்புக்கு ஒரு சின்ன கத்தியோ இல்லை பெப்பர் ஸ்ப்ரே மாதிரியோ இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்படி எடுத்துகிட்டு அப்படி வந்தாலும் அப்படி மூஞ்சில் அடித்து விட்டுட்டு நம்ம வந்து தப்பிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு டிப்ஸ். பட் இந்த பெண்மணி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால ரொம்ப டயர்டாக தூங்கிட்டாங்க. சரி, நம்மளை இன்னொரு முந்தின நாள் கூட்டு வந்தோம் தானே, இன்றைக்கும் சேஃபாக கொண்டு இறக்கி விட்டுருப்பான்னு நினச்சிருப்பாங்க. பட் இவன் இந்த மாதிரி போவாங்கிறத வந்து பூஜா சிங் வந்து கற்பனையில் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அதே டயத்தில் சரி ஓகே, நீங்கள் அப்படியே மாட்டிக்கிட்டீங்க, உங்கள்கிட்ட அவன் கொள்ளையடிக்க வர்றான், நீ செயினை அவுத்து கொடு, இதை அவுத்து கொடுன்னு கேட்டால் என்ன கேட்டால், உங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு ஆளே இல்லைன்னா உயிர் முக்கியமாக இந்த பொருள் முக்கியமாக, அந்த பொருளை எப்பயும் சம்பாதிச்சிக்கலாம், அதனால கொடுத்துருங்க. பட் அதே டயத்தில் உங்கள் மானத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் போராடுறீங்கிறது வேற. பட் இந்த மாதிரி பொருளுக்காக தயவுசெய்து யாரும் உயிரை விடாதீங்க. பட் அதுக்காக நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச போனால் ஒரு செயின் போட்டிருக்கேன், தாலி கொடியை கேட்குறானா எப்படி கொடுக்க முடியும்னா, வேறு வழி இல்லையே, அந்த இடத்துல உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையே, நீங்கள் கொடுக்கலன்னா உங்களை கொலை பண்ணிடுவானே, அந்த மாதிரி சூழ்நிலை கொடுங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னொரு தாலி கொடி சம்பாரிச்சிக்கலாம், உயிர் போனால் சம்பாதிக்க முடியுமா? ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் உங்கள் மானத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸுக்காக பெப்பர் ஸ்ப்ரே, சின்ன சின்ன கத்தி இதெல்லாம் வச்சுக்கிட்டா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டைம் பை பண்ணலாம் அவங்ககிட்டருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வழக்கிலேருந்து நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். உண்மையிலே பெங்களூர் போலீஸும் சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க. அகைன் 5 lakhs ஃபாலோவருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இந்த மாதிரி அனதர் வித்தியாசமான கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.